நமது சேனல் மருத்துவமாகவும் உணவு பக்கத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராஜாக்கள் சாப்பிட்ட கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்ன ரெசிபிங்கிறதையும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் வீடியோக்கு நடுவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மார்னிங் செய்ய போகிறீங்கன்னா நைட் ஊற வச்சுருங்க. நைட் செய்ய போகிறீங்கன்னா மார்னிங்லேருந்து ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைக்கிறோன்னு சொல்லும் போதே உங்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம கருப்பு கவுனி அரிசி வச்சுட்டு கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். கொரகொரப்பாக அரைச்ச அரிசியை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் செய்ய போகிறதில்ல. இது நல்லா ஊறி இருக்கு அரைஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக நார்மல் பாத்திரத்தில் செய்யும் போதே வெந்து வந்துடும். இப்போ அது கூடவே 6 மடங்கு, அதாவது நீங்கள் 1 கப் அளவுக்கு நீங்கள் கருப்பு கவுனி எடுக்கிறீங்கன்னா 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே உப்பு சீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதில் சீரகம் சேர்க்க வேண்டாம். உப்பு சேர்த்து குடிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சீரகம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அதாவது கை விடாமல், அதாவது கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். முன்னாடி காலத்துலலாம் கருப்பு கவுனி அரிசி ராஜாக்கள், அதாவது ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாதாரண பொதுமக்கள் சாப்பிட்ற வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சத்துக்கள் நிறைந்த அரிசி தான் நம்ம கருப்பு கவுனி அரிசி. அதாவது நம்மளோட ஆயில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அரிசினே சொல்லலாம். நீங்கள் இதை வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை குறையிறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இப்போ நம்மளோட சுவையான ஆரோக்கியமான கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் இது கூடவே வெங்காயம், கொத்தமல்லி தழை, தயிர், மோர் எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கல்விமணி நேச்சுரல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.